सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अहं प्रत्ययी सम्भिन्न एव अमिदं चिदंसः विषयः न पुनः युद्ध एव अहं प्रत्ययिन इव अध्यासे अध्यासान्तर अनास्कन्दितः ஆசியத்தில் அகம் பிரத்யயி அப்படின்னு அந்தఃகரணத்தை சொல்றது. அகம் அப்படிங்கிற விருத்தி எதுல ஏற்படுறது? பிரத்யேகமான விருத்தி. அகங்கிற அந்த விருத்தி எதுல உண்டாக்குறதோ அது அகம் பிரத்யயி, அதாவது அந்தఃகரணம். அகம்னு பாதிக்கக்கூடிய அந்தःகரணம். இந்த அந்தःகரணத்துக்கு ஆத்மாவில் அத்தியாசம், ஆத்மாவுக்கு அந்தःகரணத்துல அத்தியாசம், பரஸ்பரம் அத்தியாசம் சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல அஸ்மதர்ப்பம்னு சொல்லும் போது அகம் பிரத்யேகி அந்தःகரணம் இருக்கு. அந்த அந்தःகரணத்தோடு சேர்ந்த ஆத்மாவை எடுக்கணும். வெறும் அந்தःகரணம் வெறும் ஆத்மாவை எடுத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா அமிதம் சிதம்சா. அமிதம்ங்கிறது சைதன்யாம்சத்தை சொல்றது. இல்ல அமிதம்ங்கிறது சைதன்யத்தை சொல்றது. எப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத அந்த இதம்னா திருஷ்யம், திருஷ்ய கலப்பு இல்லாத சைதன்யத்தை சொல்லணும்னா அமிதம் சொல்றோம். இதம்னு திருஷ்யத்தை சொல்லுவோம். அப்படி இல்லை அது கலக்காத அப்படின்னு சொல்றதுக்கு அமிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அமிதம் சிதம்சா. அமிதம் அகம் பிரத்யயி சம்பின்னமான கலந்தன. அகம் பிரத்யயிங்கிறது அந்தःகரணம். இந்த அந்தःகரணம் கலந்த சிதம்சம் அமிதம் சிதம்சம் இதுதான் இந்த விஷயமாக இருக்கு. அஸ்மதர்த்தகா அகம்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். ந புனः சுத்த ஏவ அகம் பிரத்யேன இவ அத்தாது அத்தாசாந்தர அனாஸ்கந்திதா. இங்க சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு அதுக்கு அத்தாசம்னு சொல்லக்கூடாது. இதை பார்க்கலாம். ஆத்மாவில அந்தःகரணத்தை அத்தியாசம்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்தःகரணங்கிறது அத்தியஸ்தமான ஒன்று. ஆனா அந்தःகரணத்துல ஆத்மாவுக்கு அத்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா சத்தியமாக்கு அதுவே அத்தியாசம் போகலாம். அறிவு கட்டவரோடு வெறும் தர்மத்தை சொன்னா அங்க அந்யோன்யாத்தியாசம் போது பரஸ்பர அத்தியாசம் இருக்கு. ஆத்மாவுடைய தர்மங்கள் மாத்திரம் இந்த அத்தியாசமாச்சு. அது ஆத்மாவுக்கு அத்தியாசம் இல்லைன்னு சொன்னா கர்மாத்தியாசம் மட்டும் வரும், கர்மி அத்தியாசம் வராது. அதுக்காக பஞ்சபாயகாரர் எது வியாக்கியானம் பண்றாருன்னா சுத்தமான ஆத்மாவுக்கு அத்தியாசம் இல்லை, ஆனா அகம் பிரத்யேகியோட சேர்ந்து கலந்து போன ஆத்மா இருக்கு, அதுக்கு அத்தியாசம் இருக்கு. இது ஆசையிலே இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மதாவடைய வேதாந்தேன அதிசயா அசப்பிரத்ய விஷயத்துவாதுன்னு. அதாவது எது நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயம் ஆகிறதோ அதுலதான் நமக்கு தப்பான ஞானம் பிறகு. அதாவது ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு பலம் ஏற்படலாம். ஆனால் விஷயமே இல்லாத ஆத்மாவில எப்படி பலம் ஏற்படுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன சொன்னார்? அப்படி இல்லை, ஆத்மாவும் விஷயம் தான். ஆத்மா விஷயம் இல்லைன்னா அவங்க சித்தாந்தம் விஷயினாக அப்படின்னு சொல்றது அப்படியான்னு சொல்லியிருக்கு. இப்ப அசப்பிரத்திய விஷயத்துவாக்குன்னு சொல்றது கேட்டா அது சித்த ஆத்மா விஷயம் இல்லை, ஆனா அகம்பத்திய அத்தியாசம் வந்த ஆத்மா இருக்கு, அது சித்த ஆத்மா இல்லையா, அந்த ஆத்மா விஷயம் ஆகலாம் அப்படின்னு இங்கேயும் அதுதான் இருக்கு. அகம்பிரத்தியின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தःகரணத்துக்கு ஆத்மாவில கர்மி அத்தியாசம். அப்ப அந்தःகரணத்துடைய கர்மங்கள் எல்லாம் ஆத்மாவில வரும். இது கர்மாத்தியாசம்.
இதை நான் திருப்பி சொல்லும் போது ஆத்மாவுக்கு அந்தஸ்கரணத்துல அத்தியாசம், ஆத்மாவுடைய தர்மங்களுக்கும் அந்தஸ்கரணத்துல அத்தியாசம் சொல்லணும் இல்லையா? அப்ப ஆத்மாவுக்கு அந்தஸ்கரணத்துல அத்தியாசம்னு சொல்றதுக்கு பிரச்சனை வந்துச்சு. எப்படி அந்த வெறும் ஆத்மாவுக்கு நீங்க அத்தியாசம் சொல்லலாம்? ஆத்மாவில இன்னொரு அத்தியாசம் சொன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த அந்தஸ்கரணத்துல போய் ஆத்மாவுக்கு அத்தியாசம் எப்படி சொல்லலாம்? அது சித்தமாச்சு அப்படின்னு கேட்டா, இங்க சொல்லப்படுற இந்த அத்தியாசம் சித்த ஆத்மாவுக்கு அத்தியாசம் இல்லை. அந்த அகம்பிரத்தியமான அந்தஸ்கரணத்துக்கு இதுல அத்தியாசம் வந்துதோ இல்லையோ, இந்த அத்தியாசம் வந்த ஆத்மாவை திருப்பி இதுல அத்தியாசம் இது சித்த ஆத்மாவுக்கு அத்தியாசம் இல்லை. அந்தஸ்கரணத்துல எந்த ஆத்மாவுக்கு அத்தியாசம்? சித்தாத்மாவுக்கு அத்தியாசம் நினைக்கிறாங்க. எந்த சித்தமான அந்தஸ்கரணத்துக்கு ஆத்மா சித்தம்னா இன்னொரு அத்தியாசம் வராது. அந்தஸ்கரணத்துக்கு ஆத்மாவில அத்தியாசம் வந்ததோ அது போல சுத்தமான ஆத்மாவுக்கு அந்தஸ்கரணத்துல அத்தியாசம் வந்ததாக நினைக்க வேண்டாம். எந்த ஆத்மாவில அந்தஸ்கரண அத்தியாசம் வந்ததோ அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றது அந்த அந்தஸ்கரண அத்தியாசத்தோட சேர்ந்து வச்சுக்கிறது அது சித்த ஆத்மா இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட அதுதான் சொல்ற அகம் பிரத்யேகி சம்பின்னா இதமிதா. அகம் பிரத்யேகிங்கிறது அந்தஸ்கரணம். அந்த அந்தஸ்கரணத்தோடு அத்தியாசத்தினாலே சேர்ந்த ஆத்மாவுக்கு அந்தஸ்கரணத்துல அத்தியாசம். சித்தம் பிரத்யினா இது அத்தியாசே சித்தாங்கிறது அர்த்தம் எழுத அத்தியாசாந்தர அனாஸ்கண்டித வேறொரு அத்தியாசம் வந்து சேராத அப்பேற்பட்ட ஆத்மாவுக்கு அத்தியாசம் நிற்க. அப்புறம் வாக்கிய தேக கர்மான ஆத்மன் என்று ஸ்தூலா திருகா இதெல்லாம் தெரிவித்தாங்க. ஆசிரியர் அங்க ஒண்ணு சொல்ற தேக கர்மான கிருதத்வாதீனி அர்ஜுனோதி அர்ஜுனோதி இங்க இருக்கிறோம். தேக தர்மங்களை அத்தியாசம் பண்ணதாக சொன்னாரு அப்படின்னா தேகங்கிற அந்த தர்மிக்கு அத்தியாசம் இல்லையோ அப்படின்னு நம்ம சந்தேகம். அதுக்காக இவர் சொல்ற பாதுகாத்தாரு தர்மினா தேக தர்மங்களையும் அத்தியாசம் பண்றான், தேகத்தையும் தர்மியான தேகத்தையும் அத்தியாசம் பண்ணிக்கிறான். அதையும் கேட்டுக்கணும். தர்மசக்தி மனசுவாதி தர்ம சமவாதினதேவ அத்தியாசா தேகோகம் கதை. அப்ப தெரியுமா தேகம் ஆத்மனை அத்தியஸ்தி அப்படி தெரிவிக்கலாமா? நாம் தேக தர்மம் ஆத்மனை அத்தியஸ்தி அப்படி சொல்லலாம். நமக்கு தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் அந்நியாத்தியாசம் தான் ஆரம்பித்து இருந்தார். அப்படி வரும்போது தேக தர்மான ஆத்மஸ்தி நீங்க தர்மியத்தையும் சேர்த்துக்கிறது. இப்போ தேகம் ஆத்மஸ்தி அப்படி சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லலன்னு கேட்டா மனசுவாதி கர்ம சமவாயினே அத்தியாசா. தேகத்தை அத்தியாசம் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய மனசுவாதி தர்மங்களை புரஸ்காரம் பண்ணி, அதாவது அதை பூர்வகமாகத்தான் தேகத்துக்கு அத்தியாசம் தவிர தேகங்கிற ரூபத்துல அத்தியாசம். மனுஷத்துங்கிற தர்மம் கொண்டது எதே தேகம். அப்ப எனக்கு அதனுடைய அத்தியாசம் என்னன்னாரு மனுஷன், நான் மனுஷன் அப்படின்னு. தேகத்துங்கிற தர்மம் கொண்டது தேகம். அந்த தேகத்து தர்மத்தோடு சேர்த்து அந்த தேகத்தை அத்தியாசம் நான் பண்ணல. அதனால நான் தேகம் அப்படின்னு வருகிறது. அந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை குறிப்பிட்டு அந்த தர்மம் சேர்ந்த தேகத்தை அத்தியாசம் ஆகலாம். அதுல சில தர்மங்கள் தான் வருது. மனுஷத்துவம், ஸ்தூலத்துவம், திருத்தத்துவம் இதெல்லாம் வந்து சேருது. அதுல தேகத்துவங்கிறது அதான் அதுக்காக சொன்னாங்க. கர்மத்து மனுஷத்வாதி கர்ம சமவாதினா ஏவ அத்தியாசா ந தேகோகம் இது இல்லாத அத்தியாசம் இல்லை. இது கதையும் இப்படி தெரிவிக்கிறதுக்காக தேக கர்மான் ஆத்மன் வச்சிருக்கு. தன்னிமித்த சாஸ்திரேனந்தேதற்கு நியமத்திற்கு இந்த அத்தியாசம் எதுக்கு? தேக தர்ம சம்சாரம் தேசத்தோட மனுஷத்வாதி தர்மங்களை ஆத்மாவுக்கு அத்தியாசம் வந்து பண்ணி கொண்டு வந்தாரு. இது எதுக்காக கொண்டு வந்தாருன்னா இது வெறும் வேத விவகாரத்துக்கு மாற்றம் இல்லை, நம்முடைய சாஸ்திரிய விவகாரத்துக்கு அது தேவைப்படும். எப்படி இவன் பிராமணனா இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம், சத்திரியனா இருந்தா இன்னொரு சம்ஸ்காரம். இந்த வித்தியாசத்துக்கு சாஸ்திரங்கள் சொல்லுவது இல்லையா? அப்ப அந்த இதை வச்சுதான் அந்த சாஸ்திரம் பிரவர்த்தி. ஏன்னா வெறும் ஆத்மாவை வச்சு தெரியா வரும். அதனால தேகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரமங்களை ஆத்மாவில வச்சு
அப்பேற்பட்ட ஆத்மாவுக்கு இந்த சம்ஸ்காரம் அப்படின்னு வித்தியாசமா சொல்லப்படுது. சம்ஸ்காரமாக அவனுக்குன்னு இந்த அதிகாரம், இந்த காரியங்களில் அவனுக்கு தர்மம்னு சொல்றது இதெல்லாம் அதுதான் இருக்கு. தன்னிமித்த சாஸ்திரேனா இதத்தை சொன்னாக்க பொதுவா இந்த தர்மங்கள் அப்படின்னு சொல்றது இல்லையா, இந்த அதிகாரிக்கு இந்த தர்மம், இந்த அதிகாரிக்கு இந்த தர்மம்னு நியமங்கள் பண்ணப்படாது சொல்லப்படும். அடுத்தது சகா இந்திய தர்மான் மூகத்வாதி ஆத்மனியத்துக்கு மூகோகம் வையோகம் அது இந்த தர்ம மாத்திரம். ஏன்னா அந்த இந்திரியம் தெரியாது, இந்திரியத்தை பத்தி யாருக்கும் தெரியாது, அது செய்யற வேலைதான் தெரியுமே தவிர நாம கண்ணு சொல்லி இந்த கோலகத்தை தான் நினைச்சிட்டு இருக்கோம் கண்ணு அப்படின்னு. இதுக்குள்ள ஒரு அசீந்திரியமான பதார்த்தம் இந்திரியம்னு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா? விவேச்சனம் பண்றவாக தான் இருக்கு. அதனால அந்த கர்மீய விசுவாசம் அங்க இல்லை, தர்மாவிசுவாசம் தான் இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுனால இந்திரிய தர்மா. இப்ப பாருங்க எப்படி விவசாயம்னா தேவ தர்மாங்கிறதுலையும் தர்மான்னு சொல்லியிருக்கார், இந்திரிய தர்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா தேவ தர்மாங்கிறதுல தர்மியையும் எடுத்துக்கணும். மற்ற தர்மான்னு சொன்னது என்னதுன்னா அது ஒரு விவேக பிரயோஜனம் என்று. ஆனா இந்திரிய தர்மானியத்துல தர்ம மாத்திரம் அதை மாத்திரம் எடுத்துக்கணும். சகா அந்தஸ்கரண தர்மான் காமாதி இது தர்ம அங்கிரகம், அங்க தர்மத்தை எடுக்கணும். இதுல விசேஷம் என்னன்னா அந்தஸ்கரணத்தை தனியாக இருக்க இந்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு தர்மீய அவகாசம் இல்லை. ஏன்னா அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது யோகியம் இல்லை, வஸ்து பிரச்சனை யோகியமாக இல்லை இந்திரியங்கள். ஆனா அந்தஸ்கரணத்துல மாத்திரம் அந்தஸ்கரணத்துடைய தர்மமும் யோகியமா இருக்கு, அதுக்கும் அபியாசம் வருது. அந்தஸ்கரணம் எதை சொல்றோமோ அதுக்குதான் முதல்ல ஆந்திரத்தின்னு சொல்லி வேற சொல்லி அபியாசம் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதுக்கும் அபியாசம் வருது. பிரமாபியாசம் கர்ம அபியாசம் இந்த ரெண்டுமே அந்தஸ்கரண விஷயத்துல உண்டு. ஆனால் ரெண்டும் தனித்தனி வாக்கியத்துல சொன்னதுனால அந்தஸ்கரண கர்மான் காமாதிங்கிற இடத்துல தர்ம மாத்திரத்தை கிரகிக்கும். தர்மிக்கு தனியாக அகம்பிரத்யங்கிற வாக்கியத்தில் சொல்லியது. அந்தஸ்கரணமிதி அகம் பிரத்யினா விஜயான சக்தி விபாகா அபிதீயதே. அது சரி, அந்தஸ்கரணம் எதுக்கு பேரு அப்படின்னு அந்தஸ்கரணம் தர்மான்னு வந்து இல்லையா, அந்தஸ்கரணம் எதுக்கு பேரு, அவருடைய தர்மங்கள் என்ன அப்படின்னு கேள்விகளும் அந்த கேள்வி சொல்லிக்கிறார். அந்தஸ்கரணம் எது சொல்றோம்? அகம் பிரத்யினா நான் அப்படின்னு சொல்ல ஒரு வஸ்து செய்யறதே இல்லை, அந்த வஸ்துவுடைய விஜயான சக்தி பாகா அபிதீயது. ஞான சக்தி இருக்கக்கூடிய ஒரு பாகம் சொல்லப்படுறது. தர்மாஸ்தாமாதயா அதுல வரக்கூடிய தர்மங்கள் என்ன? காமங்கள், கோவில்கா, இதெல்லாம் அதனுடைய தர்மங்கள். ஏவம் அகம் பிரத்யம் வந்து தர்மீகிரம், அந்த இடத்துல தர்மீகிரம் இந்த இடத்துல அகம் பிரத்யம் அப்படின்னு எனக்கு பேரு. பிரத்யா காமாதயா அஸ்தி பிரத்யம் பிரத்யம் இல்லை விருத்தி. பிரத்யமா விருத்தியும் வச்சுங்க, விருத்தி எதுல வருமோ அது பிரத்யம். அகங்காரம் பிரத்யம் செய்து அகம் பிரத்யம் நான்கிற பிரத்யம். நானும் அதுதான் நம்ம சொல்றதுல தப்பா போடும். நானும் அதுதான் சொல்லிருக்கேன். நான் எதை குறிப்பிடுறேனோ அது வந்து இப்பேற்பட்ட பிரதீதிக்கு ஆச்சரியமாக இருக்கு, விருத்திகளுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதுதான் நான் ஆத்மாவை எடுத்துக்கிட்டேன். நான் எதை வச்சிருக்கிறேனோ அந்த வஸ்து அப்படின்னு சொல்றேன். அதே இப்ப அந்த அகம் பிரத்யம் என்ன பண்றா, இது சாப்பிட்டு அதிகாரம் தம் அபேத ஸ்வப்பிரகார சாஸ்திரி சத்யாத்மன்ய. நீங்க ஸ்வதத்துனா ஸ்வப்பிரகார சாஸ்திரின்னு போடல, தன்னுடைய சகல விவகாரத்திற்கும் சாட்சியா இருந்து பிரகாசம் பண்ணிருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவில அந்த அகம்பிரத்தின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்கரணத்தை அத்தியாசம் பண்ணிடும். ஸ்வதத்துனா அகங்காரம் விரந்தி, அதாவது அந்தஸ்கரணமும் இந்த இதுவும் சேர்ந்து சேதனையும் சேர்ந்தது குறித்து சம்சார நிருத்தியகாலா மூலஸ்தம்பா அபிதீயதே. சம்சாரங்கிறது ஒரு நாட்டிய ரங்கம் அப்படின்னு வச்சிருந்தோமானால் அதுக்கு மூல ஆதாரம் இதுதான், இந்த அகங்கார கிரந்தி. இதுதான் மேற்கொண்டு எல்லாம் நடக்கும் நாடகம் கூட. சத்திய சத்யாரா
பிரச்சாரம் போட்டிருக்காரியா, இங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன பண்றது? ராம சங்கல்ப கர்த்தித்வாதி அநேக வித பரிணாம. அது 4 ரூபம் இருக்குது இந்த அகங்கார கிரந்தம். இச்சாங்கிறது இச்சை என்ன, தியானம் என்ன, சங்கல்பம், விருத்தி, அபிருத்தி எல்லாமே இதனுடைய பரிணாம விசேஷம். இது என்ன வேலை? இது இப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த காம சங்கல்பா விதிஷ்டா இதெல்லாம் நமக்கு என்ன பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னா அதனுடைய காரணத்துக்கு என் நிமித்தம் பிரம்மாதி சாகராந்தேஷு பிரதீப்த சிராயுவ பரவசோ ஜந்து கந்தரி. பிரம்மாவுக்கு ஆரம்பித்து சாகராந்தமான ஜென்மாவில பரவசனாக இருந்துட்டு, அதாவது பதண்டமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜென்மாவாக வந்தாலும் நம்ம இஷ்டம் இல்லை, எது வருதோ போயிட வேண்டியதான். அப்பேற்பட்ட ஜென்மாக்கள்ல இவன் கவனம் பண்ணிட்டு இருக்கான். அதுவே பரவசாங்கிறது பதத்த பாடத்திலும் இல்லை அப்படிங்கிறத காண்பிச்சது. பரீட்சிதாங்கிறது அது கஷ்டப்படாங்கிறது காண்பிச்சது. தலையில நெருப்பு பிடிச்சி இருக்கிறவன் எப்படி துக்கப்படுவனோ, எப்படியா பிடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அதை முதல்ல அனுப்பணுங்கிறது தான் அவனுடைய காரியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன்னு தெரியல, தெரியாமலே நடக்கிறது. அதனால இந்த துக்கமாக அந்த பிரதீட்சிதாங்கிறது புத்தி அப்படிங்கிற அர்த்தத்துல அதுக்காக உதாரணமாக இருக்க. அதை போல துக்கத்துக்கு பரவசமாக ஜென்மது சம்பதி. சம்பதினா புனப்புனா ஜென்மமாக பிரச்சாரம் அபேதம். இப்ப இந்த அந்தஸ்தம் அகம்பிரத்தியுடைய பிரச்சாரம் தான் இது எல்லாமே. வெளியேந்து எவ்வளவு தூரம் இடத்துல நடக்குதுன்னா வெறும் காமசங்கல்பனா மாத்திரம் இல்லை, இவன் மருகமா இருக்கிறது, மறிக்கிறது, போறது, வர்றது சகலம் இருக்குல்ல, அத்தனையும் எங்க அத்தியாசம் பண்ணிக்கிறான்? சாட்சியம் அகன் விதயா அதிகாரிக்க ஆனோபாதான சூன்யா சாட்சாத் அவ்வதானம் அவபாதயதி இதுகாதது. அதனால சாட்சியினருக்கு பேரு. அதாவது எந்த விஷயத்துக்கு சாட்சின்னு நம்ம சொல்றோமோ அந்த விஷயத்துல சாட்சி சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது. இவனும் அது உள்ள சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் சாட்சி இல்லை, அதுல இவன் சேர்ந்தவன் இல்லை, 2 வருஷத்தையும் சம்பந்தப்படாதான் தனியா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த சாட்சியா நம்ம எடுத்துக்க முடியும். அதனால அகல்வியாக அவன் இருக்கணும் ஒண்ணு. அது மாத்திரம் இல்லை, அதிகாரித்துவம் சாட்சிக்கு வேணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவன் 2 வருஷத்தையும் சம்பந்தப்படாதவன் அப்படின்னு சொன்னாலும் கூட பார்த்த விஷயத்தை வச்சு அதனால அவனுக்கு ஒரு விசேஷ காட்சம் வந்துடுச்சுன்னு வச்சுங்கள, விஷயத்தை பார்த்ததுனால அப்பா அவன் சரியா சொல்லுவான்னு சொல்ல முடியாது இல்லையா? சாட்சி அவன் அதனால அவனுக்கு ஒரு விசாரணை ஏற்பட்டு போச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவன் சொல்றது மாறும். ஆகையாலே அவன் சாட்சி ஆக முடியாது. அதனால அதிகாரியாகவும் இருக்கும். அதனால ஆனோபாதான சூன்யா, இது மூலமாக ஏதோ ஒன்று இருக்கிறோம், ஏதோ ஒன்று விடலுங்கிறது இல்லை. அப்பேற்பட்டவன் ஆஸ்தா அவ்வதானம் அவகாசம். அதாவது யாரோ சொல்லி கேட்டு தான் ஸ்நானம் தெரிஞ்சு சொல்றேங்கிற அது சாட்சி இல்லை, நேரடியாக பார்த்திருக்கணுமா? அப்பேற்பட்டவன் தான் சாட்சின்னு சொல்றது. இந்த சிதி சாட்சி தான் சாட்சி. இப்போ இந்த அந்தஸ்கரணம் அகம் பிரத்தி இது படுற பாடு எல்லாத்துக்கும் யாரு சாட்சின்னு கேட்டா இவன் தான் என்னவா சிதி சாட்சி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கு, ஆனா அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படலை. அப்படி இருக்கு, அதுக்கு நெருங்கிதாரமாக இருக்கு. ஆனா உபாதான புண்ணியம். துக்கம் வந்தா துக்கத்தை பிரகாசப்படுத்துறது, யுகம் வந்தா துக்கத்தை எது வந்ததோ அதை பிரகாசப்படுத்தி அப்பேற்பட்ட சிதிசாத்திய சாட்சின்னு சொல்றது. சைவ தேவாதிக்கும் இதந்தையா பகிர்காரம் ஆபத்தியமானது ராபிலோமியில அந்த உபலட்சியது. இந்த சாட்சின்னு சொன்னோமே இது பிரத்யேகாத்மான ஒரு பேரு கொடுத்திருக்க. அபேத பிரச்சார சாட்சியும் பிரத்யேகாத்மன் அத்தியம். ஏன் இது பிரத்யேகாத்மான பேரு கொடுத்தார்? இப்ப தேகத்திலிருந்து ஆரம்பித்து இது எல்லாம் பகுதியில் இப்போ விவேகம் பண்றவனுக்கு விவேகம் பண்ணவேன்னு சொன்னா தேகம்தான் தான், அதை தவிர்த்து வெளியில இருக்கிறதுலாம் பதில். இது இப்போ விசாரம் பண்றானோ அது தேகம் கூட வேற ஆச்சு அப்படின்னு அப்படி பார்க்கறது என்ன ஆச்சுன்னா அது பகிர்பாகம் அபத்தியமானது. எதை இவன் தானே நினைச்சு வச்சிருந்தானோ அதெல்லாம் இப்போ வேறையா போயிடுது. அப்படி போகும்போது அதுக்கு விபரீதமாக இது இருக்கிறது என்ன? ஆத்மா.
இந்த சாட்சி தான் இது எதுக்குமே சாத்தியமாக தேகாதிகள் ஆந்தரம் ஆட்சி கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்துல அவித்தியா காலத்துல தேகாதிகள் அகமாக ஆழ்ந்து ஆந்தரமானது. ஆனா அது பதிர்பாவத்தை அடைஞ்சிருக்கோ, அது தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா பதிர்பாவம். இதன் சொத்தை அடைஞ்சதோ அப்பவும் இந்த சாட்சி இதன் சொத்தை அடையாமல் அகமாகவே இருக்கு, பிரத்யேகாவே இருக்கு. அதனால பிரதீபம் அனுசரித்து பிரத்யேகம் பிரத்யேகத்தை ஆத்மாக இருபத்திரிபத்வாது இங்க ஒரு சமா போட்டுக்கலாம். இது ஆத்மா, இது சொரூபம். சொரூபமானத்தால ஆத்மா, ஆத்மாங்கிற சப்தத்துக்கு சொரூபம்னு யாரு சொல்றாங்கன்னா அவனுடைய சொரூபம் தான். அவரை அந்த அந்தக்கரணத்தை அத்தியாசம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பஞ்ச பிரத்யேகாத்மானம். இப்ப பிரத்யேகாத்மாக அதுலயும் திருப்பி அத்தியாசம். அந்த அகம் பிரத்தியான அந்தக்கரணாவில தர்மம் எல்லாத்தையும் பிரத்யேகாத்மாவில அத்தியாசம் பண்ணி பிரத்யேகாத்மாவையே அதுல திருப்பி போட்டு திருப்பி அத்தியாசம் பண்ணி அப்படின்னு பக்கத்துல வந்தது. இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்கிறா, ஒரு பக்கமா அத்தியாசம் தான் போறாரா, இந்த ஆத்மாவில அந்தக்கரணாவிகள் எல்லாத்தையும் அத்தியாசம் பண்ணிட்டா அதனுடைய தர்மங்கள்லாம் அங்க வந்து சேர்ந்து இப்படி இருக்கிறது. ஆத்மாவை திருப்பி ஒரு அதிகாரம் சொல்ல வேண்டிய அவசியம். அந்த இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அதை திருப்பி அதிகாரம் பண்றாரு. அது எதுக்காக அதுக்கு தெரிவிக்கிறார். எது இப்படி இருந்தால் எப்படி இருந்தா யுக்ததர்சனம் அனாத்மாவுக்கு ஆத்மாவில அத்தியாசம் அது மட்டும்னா ஆத்மாவுக்கு அனாத்மாவில அத்தியாசம் இல்லை. இது மட்டும் இருந்தால் பிரத்யேகாத்மா நப்பிரகாசையில ஆத்மா பாதிக்காமல் போய்விடும். அது ஏன்னா எதிர்பார்க்காது சித்தி பிரகாசத்தை சித்தியில போய் எதிர்த்து அத்தியாசம் பண்ணிட்டா அந்த எதிர்த்தம் பாதிக்கிற காலத்துல சித்தி பாதிக்குமோ? பாதிக்காதனா மறந்துதானே போகும். அதனாலதான் நீங்க எதிர்த்த போட்டு அப்ப அதை போல ஆத்மாவுக்கு மேல அனாத்மாவை போட்டு அத்தியாசம் பண்ணி மறந்துட்டா ஆத்மாவுக்கு பாதிக்கா அது பாதிக்காமல் போயிடும். ஆனா அது பாதிக்காம போச்சுன்னா அப்புறம் எதுவுமே பாதிக்காது போகும். அதுதான் அதுக்கு அதை பாதிக்க விடணும். அதுக்காக என்ன பண்றது, ஆத்மாவையும் திருப்பி அதுல அத்தியாசம் பண்ணிவிடுறது. இப்ப ஆத்மா எப்படி தெரிகிறது? சரீரத்துக்குள்ள தெரிகிறது. இந்திரியத்துல மனசுல தெரிகிறது. மனசுல தெரிகிறது எதனால? அதுல திருப்பி அத்தியாசமான இல்லையா? அப்ப ஆத்மாவில அத்தியாசமா இருக்கிறதுனால தேகம் இந்திரியம் போகிறது எல்லாம் தெரியுது. ஆத்மாவும் இதுல அத்தியாசமா இருக்கிறதுனால இதுக்குள்ள அறிவு தெரிகிறது. ரெண்டும் பரஸ்பரம் தெரியறதுக்காக அத்தியாசமா இருக்கணும். அது இருக்குன்னே தெரியாது போடும் இல்லாட்டா இந்த அத்தியாசம் பண்ணலையா வெற்றியாட்சி இருக்கு தெரியும். அது வெற்றியாட்சியும் அதுக்காக வேணும். இந்த அத்தியாசத்தை நிகழ்ச்சி பண்றதுக்காக வேணும் இல்லையா? ஆத்மாவில சொற்றக்கா அது வெற்றியாட்சி பலவியாட்சியோட விஷயம் என்னன்னா, ஆத்மா தானே பிரகாசிக்கக்கூடியது தானே, சொற்றகாசம் தானே. அது பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படாத வேண்டிய பிரமாணம் அதை தெரிவித்தாரா அதை இயங்குறது இல்லை, தானே பிரகாசிக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிறது வேதாந்த பிரமாணம் அங்க அதுக்கு என்ன வேலையே இல்லை. அப்பாவை சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால ஆவரண சங்கம் பண்ணணும். ஆவரண சங்கம் பண்ணணும்னா வேதாந்தம் ஒரு மதத்தை சொல்லி கொடுத்ததுன்னா ஆத்மாவுக்கு ஆவரண சங்கம் வருமா? வராதையும் ஆத்மாவை சொல்லி கொடுத்தாலே அந்த ஆவரண சங்கம் வரும். அதுக்காக ஆத்மா விஷயமாக முடியும். அதுக்காக வெற்றியாகும். பிரகாசப்படுத்துறதுக்காக வெற்றி வேண்டாம். ஆனால் அதுல உள்ள ஆவரணத்தை விருத்தி பண்றதுக்காக ஒரு விருத்தி தேவைப்படும். அந்த விருத்திக்கு இந்த ஆத்மாவை விஷயமாக வச்சுக்கலாம். ஆத்மாவோட விருத்தியாகி இருக்கு. ஆனால் இந்த விருத்தி ஆத்மாவை பிரகாசப்படுத்துறது இல்லை. அதனால கலவியாக்கிட்டு இந்த நம்ம ஒன்னு இன்னொன்னா பார்த்துட்டோம்னா எப்ப பணம் வருதோ அப்ப எதை மாற்றி நாம பார்க்கிறோமோ அந்த பணக்காலத்துல அது தெரியாது. அப்படிதானே? ரஜுவை போய் நம்ம கற்பமா நினைச்சுட்டு இருக்கிற காலத்துல நமக்கு ரஜு தெரியாது, கற்பதான் தெரியும். இங்க எதான பார்க்கலாம் எதை அவன் மாற்றி விரும்புகிறானோ அப்ப
மாற்றின அந்த வஸ்து தெரியுதே தவிர எதை மாற்றினானோ அது தெரியாது. எதுல அவன் மட்டும் வேற என்னென்ன தெரிஞ்சுக்கிறானோ அந்த வஸ்து மறந்து போயிடும். அப்படிதான் லோகத்துல. இப்ப ஆத்மாவில அனாத்மாவை அபியாசம் பண்ணிட்டான்னா ஆத்மா பாதிக்காம மறந்து போய் அனாத்மா மாத்திரம் பாதிக்கிறது தெரிய முடியாது. ஆத்மாதான் அனாத்மாவா தெரிகிறது. ஆனா எனக்கு என்ன வேணும், ஆத்மா சுத்தமா மறந்து போச்சுன்னா எவ்வளவு நடக்காது, ஒண்ணுமே தெரியாது. அதனால ஆத்மாவை சேர்த்து தெரியும் இதோட சேர்ந்து. அதுக்காக பரஸ்பர அபியாசம். இப்ப புரோவர்த்தி ரஜதம்னு சொல்றோமோ, வாஸ்தவமா புரோவர்த்தி எதுக்காக இருக்கிறது சுத்தி. சுத்தியுடைய சுத்தித்வாம்சம் நீங்க அபியாசம் பண்ணாதத்தான அது தெரியல, மறந்து இருக்கு. ஆனா புரோவர்த்தித்வாம்சத்தை நீங்க பரஸ்பர அபியாசத்துல கொண்டு வந்துடும். அதனாலதான் இது புரோவர்த்தியா தெரியும். எங்க இருக்கு அந்த ரஜதம், அதே எழுத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்றான்னு சொல்றோம். இப்ப அந்த ரஜதம் எழுத்தாப்புல எப்படி இருந்தது, புரோவர்த்தித்துவம் அந்த சுத்தியில இருக்கு. இந்த ரூபத்துல அவன் திருப்பி அந்த ரஜதத்துல அபியாசம் பண்ணினதுனாலே புரோவர்த்தியாக அது தெரியுது, ரஜதம் தெரியுது. சுத்தி தேவை ரூபம் தெரியல. அதனால பரஸ்பர அபியாசம் வந்தா ரெண்டு ரஜதமும் தெரியும். அதுக்காக பிரகாசத்தீர்ல கைத்தன்யம் அகங்காராரு பிறந்தோம். அதுல அபியாசம் பண்ணி திருப்பி அபியாசம் பண்ணலன்னு சொன்னா பிரகாசிக்காமலே போயிடும். போட்டணும்னு சொல்லக்கூடாது. கைத்தன்யம் அகங்காராரு பிரகாசம். இப்ப நம்ம கைத்தன்யம் எங்க தெரியுது தெரியுமா, வியாபகமா தெரியல, இந்த அகங்காரத்துக்குள்ள தெரியுது. அகங்காரத்துக்குள்ள அடங்கினதாக அவசியமா அப்படி தெரியுது. தேகத்துக்குள்ளதான் நமக்கு எதுவும் தெரியுது, வெளியில ஒன்றும் தெரியுது இல்லையா. அப்படி தெரியறதுக்கு அந்த கைத்தன்யத்தை இதுல அபியாசம் பண்ணிருக்கு. அதனாலதான் நீங்க பாக்கலாம், பர்ப்பத்தை ரஜுவில அபியாசம் பண்ணினதுக்கானதான் ரஜு இருக்கிற இடத்துல மாத்திரமா இந்த பர்ப்பம் இருக்கு. சரியா, பக்கத்திலேயே இன்னும் 4-5 பதார்த்தம் இருக்கு. அதெல்லாம் சர்வமா தெரியணுங்கிறது இல்லை. எதுல அபியாசம் பண்ணினாலும் சர்ப்பம் அதுலத்தான் தெரிய முடியுமே தவிர வேற இன்னொன்னு தெரிய முடியாது. இப்ப ஆத்மாவை நான் தேகத்துல அபியாசம் பண்ணிருக்கனாலே ஆத்மா எல்லா இடத்துலயும் வார்த்தைகளை இருக்காலும் இல்லை, எனக்கு தேகத்துல தான் அந்த ஆத்மா தெரியும், வேற எதுவும் இந்த தெரியாது. ஆத்மா பிரகாசிக்க, ஏன்னா நான் இதுலத்தான் அபியாசம் பண்ணிருக்கேன். அதுக்காக அது உபயோகப்படும். அதை வச்சுதான் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கேன், ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எது சைதன்யத்தையும் அகங்காராது அபியாசோபது ததா அகங்கார பிரமுகா பிரபஞ்ச பிரகாசேத. இதே மாதிரி சைதன்யம் தான் எல்லாத்தையும் அபியாசம் கொண்டு கொடுத்து அந்த அகங்காராதிகளுக்கு சைதன்யத்துல அபியாசம் வராம போயிட்டு அப்படின்னு சொன்னால் அகங்காரமே தெரியாது, சைதன்யம் தான் தெரியும். பிரபஞ்ச பிரகாசேத சரிகளும் மாகு இது அனுபவமே அது அனுசரणाக இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அனுபவத்தை வச்சு பாட்டுக்கார சொல்றார். பஞ்ச பிரத்யேகாத்மானம் சர்வசாஸ்திரம் தது விதஞ்சேன அந்தஸ்கரணாதிக்கு அச்சத்திய அந்த சர்வசாஸ்தியம் அதுல எதெல்லாம் அத்தியாகம் பண்ணினாலும் அத்தனையும் இதையும் திரும்பி அத்தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் உதாரணம் சொல்றேன். இந்த வெந்நீர் நமக்கு சூடா தெரியும். அது ஜலம் தான் சூடா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிதான் தெரியும். நெருப்பு சூடா இருக்கிறதா தெரியுதோ தெரியல. வெந்நீர் சூடாகும் போது நெருப்பு சுடுறது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஜலம் சுடுறதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா அந்த நெருப்புங்கிற அம்சத்துல நமக்கு அத்தியாசம் வரல, அது மறந்து அதனுடைய சூடுங்கிற அத்தியாசம் அம்சம் இருக்கு, அது அந்த அத்தியாசம் ஆயிருக்கு. அத்தியாசமானத்தான அது தெரியுது. ஜலத்துக்கு சூடு கிடையாதுங்கிறது நமக்கு விஷயம் தெரியும். அப்ப நெருப்புடைய சூடுதான் அது. ஆனா நெருப்புக்கு அத்தியாசம் வராததுனால நெருப்பு மறைஞ்சது, அதனுடைய சூடு மறையல. அதனால வெந்நீர்ல நமக்கு சூடு தெரியும், எதுவாக தெரியும். அது எதுக்கு அத்தியாசம் வரலையோ அந்த அம்சம் அத்தியாசம் வருகிற இடத்துல மறையும் அப்படிங்கிறது அந்த பாடம். இது அந்த 10 அயோகோல நமக்கு வச்சுக்கணும். அது நன்னா இதா இருக்கிற அதே தெரிஞ்சவர்கள் நெருப்பா தெரியாது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, நெருப்பே நேரம் தெரிஞ்சு போகுது. அப்ப அதுக்கும் சேர்த்து வச்சுக்க அயோத்தியங்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்கு. ஆக எது அத்தியாசம் வரலையோ அது அத்தியாசத்துல காப்பிக்காது. மாத்திர விவதிதையும் இதரேதராட்சாது என்ன
கிரகவபாசனா மித்தா கௌனோயம். சில பேர் விவாதம் பண்ணுவாங்க. என்ன விவாதம் பண்ணுவா? நான் தான் நினைச்சேன், நானே சொல்றேன்னு, இது அத்தியாசம் இல்லை, இது கௌனமாக்கம். வேதத்துல சிம்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி கௌனம்ங்கிறது எப்படி தெரியும்? எப்படி விவேகம் இருக்கா வேத அப்படின்னு கேட்டா விவேகம் இருக்கு சொல்லுவான். கிரகவபாசனா, இது தேகம், இது ஆத்மா, ஆத்மா வேற தேகம் வேற சொல்லுறது இருக்கா இல்லையா? அப்படின்னு விவேகம் இருக்குன்னு தான் நடக்கும். அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு நான் என்ன தீர்மானமா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானே மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது அது அத்தியாசமாக எப்படி இருக்க முடியும்? தேவதத்தன் வேறு சிம்மம் வேறுன்னு தெரிஞ்சவன் தேவதத்தனை பார்த்து அவன் சிம்மம் அப்படின்னு சொன்னான்னா தெரியாதவனை போல சொல்ல முடியாது இல்லையா? பிராந்தியால சொன்னான்னு. அப்ப அதைத்தான் கவனம்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரிகின்றவருக்கும் நான் தான் அவசியம் அப்படின்னு பேசும்போது அது கவன பிரயோகமாக வச்சுக்கணுமே தவிர அது ஒரு காந்தியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு பல பேர் விவாதம் பண்றான். அதை சொல்ற இந்த இதரேதராத விஷயத்துல இந்த விவாதமா வேண்டாம், அனுபவத்தை பாருங்க. கதா அனுபவா பாவா முக்தாபிமானா விவரிக்கையும் இந்த இதரேதராத விஷயத்துல நீங்க இப்படி விவாதம் பண்ண முடியாது. ஏன்னா அனுபவத்துக்கு விரோதம். நான் வேற நீ வேற அப்படின்னு சொன்னா தேகமும் தானும் வேற அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் அப்ப நான் வேற மனசும் வேற அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் வேண்டாமா இல்லையா? நான் மனசுமே கிடையாது அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறான்? இல்லை. அதனால நான் வேற மனசும் வேறன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் மனசுன்னு சொன்னான்னா அதை எவ்வளவு அவுத்துக்கும். இதுவே தெரியாது, இந்த விஷயம் தெரியாமல் சொன்னான்னா அது காண்பிதான். ஆக நான் வேற மனுஷன் வேறங்கிற ஒரு அனுபவம் இல்லை, நம்ம கிட்ட இல்லை. அதனால நீ அது சொல்லக்கூடாது, எவ்வளவுன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் அதை முக்தம்னு சொல்றாரு. சகா அனுபவா பாவா முக்தாபிமானா. இந்த அபிமானம் முக்தம் தான், எவ்வளவு கிடையாது. அதாவது சாந்தின்னு சொல்லிக்கலாம். ஆனா சொல்ற விஷயம் எவ்வளவு பிரயோகம் இல்லை, முக்தம். ஆமா இருக்கும். கடைசியில பாக்கியக்காரரை கொண்டுச்சிருக்காரு அதிகாரம் கடைசியில நகி திருப்தி அனுபவம்னா அவன் கேட்பான். அவன் தான் தெரிஞ்சுட்டு இருக்கான், தேகம் வேற தாம் வேற, தேகம் வேற தாம் வேற தெரியுமே, எப்படி ஒரு கிராந்தி வரும்? அதை வருது இல்லையா பாரு வந்துருக்கு. அப்ப நீ அனுபவத்துக்கு எழுதி சொல்ற நகி திருப்தி அனுபவம்னா அதனால அவன் தெரிஞ்சது போராதுன்னு இருக்கும். இந்த கிராந்தி வரத்துக்கு அவனுக்கு வேதிக்கானம் போராது, இதை நிறுத்தி கொள்றதுக்கு போராது, சாமர்த்தியம் இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கல வேதிக்க நைதிருப்தி அனுபவம்னா அந்தఃகரணே பிரத்யேகாத்மனா சித்தஸ்ய அர்த்தாதः அந்யத்ர புனः चैतन्य आत्मास परिनिष्पन्नापरोक्षम् अंतःकरणमेव अध्यक्ष्यते अतएव तद्विपर्ययेन विषयिणः तत्कर्माणां च विषये अर्थातो निश्चेति चैतन्ययुक्तम् इत्युक्तम् अन्यथा चैतन्यमात्रैरसस्य सुतो धर्माः ये अध्यक्ष्येरन् अंतःकरणத்துல பிரத்யேகாத்மாவுக்கு அத்தியாசம் சொல்லும் போது சித்த ஆத்மாவுக்கு அத்தியாசம்னு சொல்லணும். பாக்கி இடத்துல அந்தःகரணத்தை விட்டுட்டு பாக்கி இடத்துல அந்தःகரணம் கலந்த அந்த பிரத்யேகாத்மாவுக்கு அத்தியாசம் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னாதான் முன்னாடி சொன்ன ஒரு பாக்கியத்துக்கு உபபத்தி. அங்க என்ன சொன்னார்னா ஆத்மாவுக்கு அத்தியாசம் சொல்லிட்டு அதோடு சேர்த்து ஆத்ம தர்மத்துக்கு அத்தியாசம் சொல்லிட்ட. வேதாந்த சித்தாந்தத்துல ஆத்ம தர்மம்னு ஒண்ணு கிடையாது, ஆத்மா நிர்தர்மம் நிர்குணம்னு சொல்றதுனால அப்ப ஆத்ம தர்மங்களுக்கு அத்தியாசம் சொல்லணும்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? சித்த ஆத்மாவா இருக்க முடியாது இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்னா அந்தःகரணம் அத்தியாசம் ஆத்மாவா இருக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு தர்மம் கிடைக்கும். அப்படிதானே சொல்லியிருக்கோம். அதனால அந்தःகரணத்துல அத்தியாசம் பண்ணும்போது சித்த ஆத்மாவுக்கு அத்தியாசமும் மற்ற விஷயங்கள்ல அத்தியாசம் பண்றது தேகாதிகளை சொல்லும் போது அந்த அந்தःகரண அத்தியாசத்தோடு சேர்ந்த ஆத்மாவுக்கு அத்தியாசமும் செல்ல வேண்டி இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். நம்ம அந்தःகரணேவ பிரத்யேகாத்மனா சித்தி அத்தியாசம், வெறும் பிரத்யேகாத்மா சித்தம் பிரத்யேகாத்மாவுக்கு அத்தியாசம் வருது அப்படிங்கிறது அந்தःகரணத்தில் மற்றும் மற்ற விஷயத்தில்.
அந்நியத்திரகுண அந்த இந்தியம் தேகங்கள்லாம் சொன்னாரு. அந்த தேகத்துல எல்லாம் சைதன்யாத்யாக பரிநிஷ்பன்னாக ஆபரோக்களும் அந்தஸ்கரணமே வாசிக்கிறது. அதாவது சைதன்யத்துக்கும் அந்தஸ்கரணத்துக்கும் ஒரு அபேதாத்தியாசம் ஒன்று விஷயமா இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த அந்தஸ்கரணத்தை தான் அத்தியாசம் பண்ணிடும். அப்பேற்பட்ட அதையிட விபரியேன விதையின தர்மானாம் விதையின ஆத்மா விதையின தர்மான்னு வேறு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லணும்னா இப்ப இருந்தாதான் முடியும். அத்தியாசே நிச்சய சைதன்யம் நிரூபித்தம் அந்நியமா சைதன்யமாத்திரேகரசத்தை புதிய தர்மாக அர்த்தம் அது தர்மமே கிடையாது. அது இல்லை. இதுதான் சொல்ற சத்தியமாக பகவான் நீ சொன்னதுல முக்கால்வாசி தெரியுது சொல்ல பூரா தெரிஞ்சு சொல்ல முடியாது. சத்தியங்கிறது இது அதிகம். நீ சொன்னது வாஸ்தவம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ சொன்னதுல முக்கால்வாசி நான் ஒத்துக்கிறேன். அபித்து அத்யத்திர அந்தஸ்கரணம் சதித்தமேவ அசத்தியமானம் எத்திர அசத்தியதே தத்வைவ ஆத்மன காரியகரத்துவம் ஆபாத்திய ஸ்வயம் அவித்யமானமிவ விரஸ்கிருதம் திஷ்டதி வித்ரூபமேவ சர்வத்திர அத்தியாசே ஸ்வதஸ்பரதோ வா ந விசிஷ்யதே ஏன உச்யதே பஞ்சப்பிரத்யகாத்மானம் சர்வசாத்தியம் தத்விபரியேன அந்தஸ்கரணாவது அனுஷ்டியது. இந்த கேள்வி கேட்கிறான். நான் முக்கால்வாசியும் சொன்னேன். இப்ப இந்த கேள்வி கேட்கிறவங்க என்ன சொன்னா, அந்தஸ்கரண அர்த்தாசம் சேர்ந்த ஆத்மாவுக்கு தான் மற்ற இடத்துல அர்த்தாசம் சொல்லணும். ஆனா பாக்கியக்காரி என்ன சொன்னா, பஞ்சப்பிரத்யகாத்மானம் சர்வசாத்தியம் தத்விபரியேன அந்தஸ்கரணாதி அத்தியதி. அந்த சர்வசாட்சியான விஸ்வரூபத்துக்கு தேவாதிகளையும் அத்தியாசம் வருது அப்படின்னு சொன்னாரு. அது இல்லை அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறவனுடைய மனசு அதை வாயால வெளியே கேள்வியை செய்கிற வீட்டுக்கு வந்து முடிச்சுக்கிட்டான். எங்க போய் முடிஞ்சது? அதனால பாக்கியக்காரர் சொன்னது அந்தஸ்கரணத்துல அதுக்கு அத்தியாசம் சொன்னது ரைட்டு. ஆனா ஆதி பிரஸ்தானத்துல தேகம் பரியத்தை கொண்டு போனாரே இல்லையோ, அங்கெல்லாம் அந்த இது அத்தியாசனை தப்பு அப்படின்னு கொண்டு இருக்கான் சொல்ற. நீ சொன்னது முக்கால்வாசி சரி. ஆனா பாக்கியக்காரர் சொன்ன நீங்க நல்லா பார்க்கலாம். நீ சொன்னபடி இதை நான் ஒத்துக்கிறேன். அந்தஸ்கரண அத்தியாசம் எந்த சைதன்யத்துல வந்ததோ அந்த சைதன்யத்துக்கு தேகத்துல அத்தியாசம் அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்தஸ்கரணத்துக்கு தேகத்துல அத்தியாசம் இருக்கு. அது சொல்லிருக்காரு. அந்தஸ்கரணம் எந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக்கோ அந்த சைதன்யத்துக்கு அத்தியாசம் இல்லை. அந்த ஸ்கரணத்துக்கு தேகத்துல அத்தியாசம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அந்தஸ்கரணத்துக்கு தேகத்துக்கும் உள்ள அத்தியாசங்கிறது நமக்கு லோகத்துல பத்திரிக்கை ஆகுது இல்லையா? அந்த நீங்க பாருங்க, ஆசை வருது, தியானம் வருதுன்னு சொல்றேன். ஆசை இந்த சரீரத்துல எங்க வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. கையில வந்துதா காலில் வந்துதா? ஏன்னா அந்தஸ்கரணத்தை இதுல நீங்க அத்தியாசம் நேரில் வச்சுக்கோங்க. உடம்பு கூட ஆசையா வந்ததுன்னு சொல்லலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பழக்கம் இல்லை. அதனால அந்த அந்தஸ்கரணத்துக்கு நேர ஆத்மாவில் அத்தியாசம் இல்லை. ஆத்மாவுக்கு தான் இதுல அத்தியாசம். ஆனா அந்தஸ்கரணத்துடைய தர்மத்தை அந்த தேகத்துல அத்தியாசம் பண்ணிக்கல, யாருமே பண்ணிக்கல. ஆனா ஆத்மாவுடைய தர்மம்னு சொல்றோம் சைத்தன்யாதிகள் இந்த தேகத்துல அத்தியாசம். அதனாலதான் நானும் சொல்லிக்கிறேன். ஆனா ஆத்மாவுக்கு தான் அத்தியாசம். அந்த ஆத்மாவில அந்தஸ்கரணத்துல அத்தியாசம் வந்திருக்குன்னு நீ சொல்றது ஒரு வாஸ்தவம். ஆனா அந்தஸ்கரணத்துக்கு தேகத்துல அத்தியாசம் இல்லாததுனாலதான் பாட்டுக்காரர் வெறும் ஆத்மாவுக்கு தான் அத்தியாசம். எப்படி கேள்வி ஆத்மாவுக்கு அத்தியாசம் சொல்லக்கூடாது, அந்தஸ்கரணம் சேர்ந்த ஆத்மாவுக்கு அத்தியாசம் அப்படின்னா பாட்டுக்காரர் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தஸ்கரணம் சேர்ந்தோம் ஏன் சொல்லலைன்னா அந்த அந்தஸ்கரணத்தோட அத்தியாசம் தேகத்துல வரல, ஆத்மாவுக்கு தான் அத்தியாசம் வந்தது ஒரு காரணத்தினால. தத்துவ ஆத்மன காரியகரத்துவம் ஆபாத்திய நமக்கு காரியத்துல அத்தியாசங்கிற விவகாரத்துல பிரயோகத்துல எப்படி வருது? அந்தஸ்கரணம் தேகத்துல வந்தாலும் தெரியல. ஸ்வயம் அவித்தியமானது விரஸ்கிருதம் திஷ்டதி. அந்த அந்தஸ்கரணாத்தியாசமானது தேகத்துல ஆத்மாவுக்கு அத்தியாசம் வரும் காலத்துல திஷ்டதி. ஆனா அவித்தியமானது திஷ்டதி ஆதிக்கானது இருக்குது. வித்ரூபமேவ சர்வத்திர அத்தியாசே விசிஷ்யதே. அதான் வித்ரூபம் தான் அந்த தேகத்துல அத்தியாசம் வருது. சைதன்யம் ஒண்ணுதான் கூட தேகத்துல தெரியுது. பரத்தோவா ந
நடிச்சிருக்கிறது. அந்த அர்த்தம் தான் எல்லா இடத்துலையும் பொதுவாக வரும். ஏன் வைத்தது பஞ்சப்பிரத்யகாத்மானம் சர்வசாஸ்திரம் தப்பிதரேன அந்தஸ்கரணாதிக அதனால்தான் அதைவ புத்தாதிஸ்திரேவ வித்ரூபம் அனுசூபம் சித்தேஷ்டமானாः புத்தி மன பிராண இந்திரிய சரீரேஷு ஏதீதஸ்மின் சேதனத்வேன அகங்கரத்திற்கும் யோஜயந்தः. இந்த அனுபவத்துக்கு பிரமாணம். அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மாவை பற்றி விசாரிக்கிறவாளுக்கு ஒவ்வொரு விதமான பிராந்தி உண்டுதான். தேகத்தையே கிடையாது சொல்லிட்டா வித்தியெல்லாம் ஆத்மான்னு சொன்னா மனசு ஆத்மாங்கிறா, பிராண ஆத்மாங்கிறா, இந்திரியன் ஆத்மாங்கிறா. இந்த மாதிரி எல்லாம் பல வாதங்கள் இளவெளி தெரியும். எதுல கைத்தறியம் தெரிகிறதோ அதுதான் ஆத்மா. கைத்தறியம் இதுலதான் தெரியும். இதனையே அனுசரித்து இதை பார்த்தா சரீரத்தில் எனக்கு கைத்தறியம் தெரிகிறது அப்படின்னு தேவாசம் பண்ணான். அதுதான் ஆத்மா. கைத்தறியம் எது தெரியுது அதுதான் ஆத்மா. மனசுல தெரிகிறது மனசுதான் ஆத்மா. பிராண தெரிஞ்சு பிராண ஆத்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு அபியாசம் வந்து ஆத்மா அதுல தெரிகிறதே வச்சுங்களேன். அப்போ ஒருத்தரும் எடுத்துருந்தாங்க. ஆத்மாவுடைய ஒரு மாத்திரம் இந்த அபியாசத்துல பாதிக்கிறதுனால அதுதான் ஆத்மான்னு எனக்கு ஒரு சாந்தி வந்தது. அதுவும் இது இருக்கா. அதனால ஆசைக்கார சொன்னது இன்னைக்கு இன்னொரு ஒண்ணு. அதாவது பிரத்யேகாத்மானும் அந்த கரணாதிபதி சொன்னாரே தவிர அந்த கரண ஆத்மானம் அத்தியத்தை சொல்லாம போனதுக்கு இதுதான் காரணம். அதையோடு விசாரித்ததேவ சித்திரூபம் அனுஷ்டீதம் சிரேஷ்டமான ஆன்னு சொன்னாலும் அது வார்த்தை இல்லைங்கிறதுனால அப்படி சொன்னாங்க. அதுலதான் கைத்தறியம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார். புத்தி புத்தி மன பிராண இந்திரிய சரீரேஷு ஏதீதத்தை சேதனத்வேன அகங்கரத்திற்கும் யோஜயந்தः. இதுல கைத்தறியம் இருக்கு அதனால இதுதான் ஆத்மா அப்படின்னு அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார். இதுதான் சாமியம். இப்படியாக சாந்தி உள்ளதாக ஏவமயம் அனாதி அனந்தः நைசர்கிகः அஸ்வாதைः நிஜமவஸ்தி இந்த இடத்துல